இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் பேங்க் ஆஃப் இந்தியா 4th டிசம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 10th டிசம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் சார்ஜஸ் இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணதுக்கு ரீசன் இங்கே இருக்கிற ஸ்விங் லோ. அதாவது இங்கேருந்து ஸ்டாக் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ வைக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்விங் லோவை இது நாள் வரைக்கும் அது பிரேக் பண்ணவே இல்லை. ஸ்விங் லோ வச்சதுக்கப்புறம் ஸ்டாக் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இப்போ திருப்பி அது எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்கோ அதே இடத்துல வந்துடுது. யூஸ்வலாக இதை மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் எந்த விதமான லோவர் லோவஸையும் அது பிரேக் பண்ணாது. அதாவது இங்கே ஒரு லோவர் லோ இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதெல்லாம் பிரேக்கே பண்ணல. இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கு, இதை கடைசி வரைக்கும் அது பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ வருது. இந்த ஸ்விங் லோவையும் அதனால் பிரேக் பண்ணவே முடியல. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ வருது, அதையும் பிரேக் பண்ண முடியல. ஸோ அப் ட்ரெண்டில் எப்பயுமே ஸ்விங் லோ வந்து பிரேக்கே ஆகாது, மேலே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ரைஸ் இந்த ஸ்விங் லோ கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ரெட் லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ரெட் லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மேலே போயிடுச்சு. இதுக்கு அடுத்து ஒரு குட்டி பவுன்ஸ் வருது. இந்த இடத்துல அந்த ஸ்விங் லோவை டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகலை, பட் மேலே தான் விழுந்திருக்கு. எப்படியும் இந்த ஸ்விங் லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு ஃபாலை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டாக்கை ஒரு பவுன்ஸ் இந்த இடத்துல கிடைச்சோன்னா நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி தான் போச்சு. இந்த இடத்துலையே நான் செல் பண்ணியிருக்கலாம், பட் நம்ம வெயிட் பண்ணினோம். இந்த இடத்துல செல் பண்ணணும்னு யோசிக்கும் போது மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடுச்சு. இது மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக எப்பயுமே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு 5 டேஸில் இந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்கில் நம்ம பண்ணினோம்னா பெட்டராக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்லாம் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா